ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோட்டஸ் பிளான்டிங் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ லோட்டஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படின்னா எப்படி நம்ம பிளான்டிங் பண்ணுறது, அதே மாதிரி அதை பிளான்டிங் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்து அதுவும் பூ எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கலர் வந்து நான் வாங்கி அதுவும் பிளான்டிங் பண்ணுறேன். ஸோ இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஆக்சுவலி அது எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரெண்டு வீடியோவுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மாட்டு எரு மண் தனித்தனியாக இருக்கும், இதில் ஒன்றாவே ரெண்டும் மிக்சிங்கில் இருந்தது. ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஐடியாஸ், இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணின வீடியோவோட லிங்க்குமே நான் இதில் கொடுக்குறேன். ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட்டு மெத்தடு ஒன்று தான். இதில் வந்து செம்மண்ணும் மாட்டுச்சாணம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உதிரியாக ரெண்டும் ஒன்றா மிக்ஸாக இருக்குது. அதில் வந்து நம்ம போன் மீல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மண்ணை வந்து நல்லா உடச்சி கட்டி இல்லாமல் விட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எம்பிகே அப்படின்னு அந்த ஃப்ளவர் வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எம்பிகே. அதையும் வந்து ஒரு சின்ன மூட்டையில் நம்ம பிங்க் கலரில் இருக்கும், ஒரு தொட்டிக்கு எவ்வளோ தேவைன்னு நம்மளுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட். இப்போ இந்த பூ பூக்கும்போதும் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் பண்ணதுமே உங்களுக்கு இந்த வீடியோ கீழே அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் எனக்கு ரெண்டுமே நல்லா அதுவும் வந்து ஃப்ளவர் எடுக்குது. ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ரெண்டுலேயுமே தண்ணி மாற்றிருக்கிறதுனால அதில் எனக்கு பூ கிடைக்கல. அதனால் இப்போ இந்த பிளான்டிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது கலர் வேறு டிஃப்ரென்ஸ். ஒயிட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி பிங்க்லேயே கொஞ்சம் பேபி பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர். ஸோ அதோடைய பேரும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். ரெண்டு பேருமே எனக்கு வேறு வேறு ஆளுங்க. ஸோ ஒரே ஆள்கிட்ட ரெண்டு டைப்பில் நான் டியூபர் வாங்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினது வேறு ஆள், இப்போ வாங்கினது வேறு ஆள். ஸோ எப்படி வருது ரிசல்ட்டுன்னு பார்க்குறதுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன். ஸோ இது வந்து அவங்க எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. அது ஒரே டியூபர் தான், அது அவங்க வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னு ரெண்டாக கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் ஒரே டப்லேயே ரெண்டு டியூபருமே வச்சுட்டேன், ஒரே கலர். இன்னொரு கலர் வந்து இன்னொரு டப்பில் வச்சேன். ஸோ ரெண்டு கலருமே பூக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா. ஆல்ரெடி உள்ள இதுவும் நான் சொன்னேன் இல்லையா, அதுவுமே நம்மளுக்கு பூத்து இருக்குது. அந்த வீடியோ நான் இதில் கொடுக்குறேன்னு சொன்னேன். இதே மாதிரி தான் இந்த மெத்தடை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து அந்த ஹெல்த்தியாக இருக்கும்போதே அதை வந்து பதியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வேர் விட்டு நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த டியூபர் உடையாமல் வைக்கணும், அதுதான் மெயின். உடஞ்சிருச்சுன்னா அது திருப்பி டைம் எடுக்கும் கொஞ்சம். நம்ம வச்சு ஒரு 30-40 நாளில் கிடைக்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அது உடஞ்சிருச்சுன்னா அந்த கரெக்டாக அந்த வர ஸ்டேஜில். அது நான் பண்ணும்போதே உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். நல்லா மண்ணெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக இருக்கும்போது, இது ஈவினிங் டைமில் பண்ணணும், இல்லைன்னா ஏர்லி மார்னிங்கில் பண்ணணும். ஏர்லி மார்னிங்னா ஒரு 6-7 ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் பண்ணணும், இல்லைன்னா ஈவினிங் டைமில் பண்ணிங்க. நான் ஈவினிங்கில் தான் பண்ணேன், பட் நம்ம மாடியில் பண்ணதுனால ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது டைமிங் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஈவினிங் இது பண்ணும்போது ஒரு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கு தான் நான் முடித்தேனே. ஸோ அந்த மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மண்ணெல்லாம் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடும்போது நம்ம ஏதாவது ஒரு இலை, இப்போ தாமரை இலை என்கிட்ட இருந்துன்னா நான் அதை எடுத்திருப்பேன். நம்ம செடியில் உள்ள ஒரு பூவோட இலையை எடுத்து தான் அந்த மண் கலையாமல் நம்மளுக்கு அந்த தண்ணி அந்த டப்பில் விடணும். அதை நான் எப்படி விடுறேன்னு பாருங்களேன். அதே மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ராசஸ் மண் இந்த மாதிரி தான் இருக்கும், தண்ணி நம்ம விடும்போது கலர் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் நான் அகெயின் இப்போ இன்றைக்கி வைக்கிறோன்னா மறுநாள் மார்னிங் நான் அந்த தண்ணியை பார்க்கும்போது தண்ணி நல்லா தெளிஞ்சு நல்லா இருக்கும். அந்த டைமில் நம்ம அதில் வந்து அதுக்கு அந்த செடிக்கு நம்ம சப்போர்ட்டாக கொடுப்போம் இல்லையா, சின்ன சின்ன அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு இப்போ 2 நாள் கழித்து நான் போய் பார்க்குறேன், 2 இலை வந்திருக்கு.
ஸோ பார்க்கும்போது நல்லா இருந்தது. பூ வரும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2 ஃப்ளவருமே எனக்கு பிடிச்சி தான் வாங்கியிருக்கேன். இதை வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் லாஸ்ட்டு ஃபைனல். மறுநாள் நெக்ஸ்ட் டே போய் நான் இதை பார்க்கும்போது தண்ணி எல்லாம் நல்லா தெளிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.